ஞான சித்தி விநாயகமூர்த்தி கி ஜெய். ஞானானந்த சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹர ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. ஆதிபராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஸ்கந்தசஷ்டி உற்சவத்தின் 2வது நாளான இன்று நாம் கருத்தில் எடுத்து அனுபவிக்க போகிற திருப்புகள் முருகனுடைய 6 படை வீடில் 3வது படை வீடு அப்படின்னு சொல்லப்படுற பழனி அப்படிங்கிற திருத்தலம். நேற்று முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பார்த்தோம். இன்று 2வது படை வீடான திருச்செந்தூரை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி 3வது படை வீடான பழனியை பார்க்குறோம். ஏன்னா 6ஆம் திருநாளான சஷ்டி உற்சவத்தன்னைக்கு 6ஆம் திருநாள் நடக்கிற சூரசம்ஹாரத்தை திருச்செந்தூர் தலத்தோட திருப்புகளோடு சேர்ந்து அனுபவிக்க போகிறோம். அதனால் இன்றைக்கி 3ஆம் படை வீடான பழனி திருத்தலம், 6 படை வீடு, ஆறுமுக பெருமாள். அவருக்கு என்னென்னா அவருடைய பெருமை என்ன அப்படிங்கிறத இமய ஜோதி சிவானந்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் அவர் சொல்கிறார். 6 முகமும் 6 சிறப்பான குணங்களை எடுத்து சொல்கிறது. அப்படி எல்லா திசையிலையும் 6 முகத்தோடு பார்க்குற பெருமான் ஞானம், வைராக்கியம், வலிமை, கீர்த்தி. கீர்த்தினா என்னென்ன? புகழ். திரு அப்படிங்கிறது செல்வம், ஐஸ்வர்யம். அப்படி இத்தனையும் ஒரே இடத்துல இருக்குது. எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா முருகப்பெருமான்கிட்ட இருக்குது. அத்தனை ஞானத்தின் வடிவாக இருக்கார். ஞான வேல் தாங்கி இருக்கார். அவர் கையில் இருக்கிற வேலே ஞானத்தை கொடுக்கறது. வைராக்கியத்தின் உருவமாக இருக்கார். அதாவது தீயவையே அண்டாது. ஞானத்தின் வடிவினாலே அங்கே வைராக்கியம் இருக்குன்னு அர்த்தம். வலிமையானவர் முருகா அப்படிங்கிற அந்த அவருடைய சொல்லு ஒன்று போதும் நம்ம பக்தர்களுடைய தீமையெல்லாம், நம்மளுடைய பாபமெல்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கு. அவ்வளோ வலிமையான பெயர் உடையவர். உலகம் முழுக்க அவருடைய கீர்த்தி இருக்குது. ஜெகத் முழுக்க முருகப்பெருமானுடைய கீர்த்தி இருக்குது. மகாலட்சுமி கடாட்சம் அவனுடைய அடியார்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அப்படி ஐஸ்வர்யம், ஒரு செல்வம் மட்டுமில்லை, எல்லா செல்வங்களும் பெற்றவர்களாக இருக்கிற அந்த பக்தர்களுடைய பகவான் யார் அப்படின்னா முருகப்பெருமான். எங்களுடைய சுவாமி முருகன், மயில் மேல் வர்ற முருகன் எங்களுடைய பெருமான் அப்படிங்கிற பெருமையோடு இருக்கிற பக்தர்கள். அப்படி அந்த முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ள பழனி அப்படிங்கிற தலம், அந்த தலத்தில் மலைக்கு மேலே அமர்ந்திருக்கிற அந்த முருகப்பெருமான் பேரில் அருணகிரிநாதர் அழகான திருப்புகள் ஒன்று பாடியிருக்கார். எளிமையான திருப்புகளில் நிறைய பெரிய திருப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கருத்துக்கு எடுக்கலை. ஆனால் அழகான 4 வரி 6 வரி உடைய திருப்புகள். அதுக்குள்ளே அத்தனை தத்துவங்களும் அர்த்தங்களும் பொதிந்ததாக இருக்கிற இனிமையான திருப்புகள். வசனமிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றி உழலாதே. வசனமிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றி உழலாதே. இசை பயில் ஷடாட்சர மதனாலே, இகபர சௌபாகியம் அருள்வாயே. இசை பயில் ஷடாட்சர மதாலே, இகபர சௌபாகியம் அருள்வாயே. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீற்று அருளும் வேளா. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீற்று அருளும் வேளா. அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே. அசுரர் கிளை வாட்டி மிக வாழ,
அமரர் சிறை மீட்ட பெருமாளே இசை பயில் ஷடாட்சரம் அதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே. முருகப்பெருமானுடைய ஷடாட்சரம் என்ன அப்படின்னா சரவண பவா. அதுவே அவருடைய பேராகவே இருக்குது. சரவண பவன் அப்படிங்கிற பேர் முருகனுடைய பேர். அது எப்படி இருக்குது அப்படின்னா இசை போல இருக்கா, சங்கீதத்தில் இருக்கிற நொட்டேஷன்ஸ் போல இருக்குது அப்படிங்கிற. இசை பயில் ஷடாட்சரமதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே. இகத்திலையும், அதாவது என்ன, இந்த பிறவியில் முருகனை சரணாகதி அடைஞ்ச பக்தர்களுக்கு இந்த இகத்தில் கிடைக்கிற அத்தனை செல்வங்களும் கிடைக்கும், அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கும். அப்புறம் என்ன அப்படின்னா இந்த பிறவி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அடுத்த பிறவியா, அடுத்த பிறவிங்கிறதே கிடையாது. பரம் அப்படின்னா அவனுடைய திருவடி. அங்கும் அந்த சௌபாகியத்தை கொடுக்குறார் இந்த முருகப்பெருமான். இப்பிறவியிலும் பிறவிக்கு அப்புறமும் இந்த ஜீவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார் அந்த முருகன். அந்த முருகன் பழனி மலையில் நின்ற கோலத்தில் இருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னா மேற்கு முகமாக நின்று கொண்டு இந்த மலையாள தேசத்தில் இருக்கிற பக்தர்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற பக்தர்களையும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காராம். நவபாஷானத்தினால போகரால் ஒரு பெரிய சாஸ்திரம், சித்தர்களுடைய சாஸ்திரத்துப்படி அமைக்கப்பட்ட ஒரு திருமேனி. அந்த திருமேனிக்கு 6 காலம் அபிஷேகம், 6 காலம் அலங்காரம். அப்படி நம்ம போய் தரிசனம் பண்ணுற போது எப்படி காட்சி கொடுக்குறார் அப்படின்னா தண்டாயுதபாணியாக, பால தண்டாயுதபாணியாக, கையில் தண்டம் ஏந்தின கோலத்தோட, நெற்றியில் ஒரு சந்தனப்பொட்டு, மார்பில் ஒரு சந்தனப்பொற்றோட, எல்லாம் துறந்தவருடைய கோலத்தில் இருக்கார். ஆண்டி கோலத்தில் இருக்கார் ஒரு வேளையில், அப்புறம் என்ன அரச கோலத்திலையும் இருக்கார். அப்படி எல்லா கோலத்திலையும் இருந்து அனுகிரகம் பண்ணுற முருகப்பெருமான் பேரில் வசன மிக ஏற்றி மறவாதே. எப்படி இருக்குன்னா மறவாமல். வசன மிக ஏற்றி அப்படின்னா வாக்கால் அவருடைய நாமத்தை ஜபிச்சு ஜபிச்சு மறவாமல் இருக்கணும் முருகா. வசன மிக ஏற்றி மறவாதே. அப்படி செய்ய என்னாகும் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கிற துயரமெல்லாம் ஆறிடும். மனது துயராற்றி உடலாதே. மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா மனசு வேறு பக்கம் அலையாமல் இருக்கிறதுக்கு முருகா 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 முருகான்னு அப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறவாளுக்கு, அப்படி மீண்டும் மீண்டும் அதையே செய்கிறவளாளுக்கு என்ன அப்படின்னா எதனால், எந்த மந்திரத்தால் செய்யலாம் அப்படின்னா இசை பயில் சடாட்சரம் அதாலே. சரவணபவ 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 சரவணபவன்னு அந்த நாமத்தை முருகனுடைய பேரை சொல்லிகிட்டே இருக்கிறோம். இகபர சௌபாகியம் அருள்வாயே. அப்படி பக்தர்களுக்கெல்லாம் எல்லா சௌபாகியத்தையும் கொடுக்குற முருகப்பெருமானே இந்த பழனி மலையில் விட்டிருக்கு. முருகா பசுபதி சிவாகியம். சிவபெருமானுக்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா ஞானத்தை உபதேசம் பண்ணவர், பிரணவத்தை உபதேசம் பண்ணவர். பசுபதி சிவாகியம் உணர்வோனே. வேத ஆகம சாஸ்திரங்களை சிவபெருமான் சொன்ன வேத ஆகம சாஸ்திரங்களை அறிந்தவரே. சிவபெருமான் வேறில்லை, முருகப்பெருமான் வேறில்லை. சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து வந்த பொறியிலிருந்து வந்தவர். சாட்சாத் சிவபெருமானுடைய உருவமே இவர் தான் அப்படின்னு அருணகிரிநாதர் பல இடங்களில் சொல்கிறார். அப்படி வேத ஆகம சாஸ்திரங்களையும் தட்சிணாமூர்த்தியாக இருந்து போதித்த தட்சிணாமூர்த்தி பரமேஸ்வரனே நமக்கு முன்னாடி வந்திருக்கார், முருகப்பெருமானா நிற்கிறார். அவருடைய இன்னொரு உருவம்தான் முருகப்பெருமான். பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே. என்ன பாக்கியம் அது! முருகப்பெருமானுடைய வாக்குனால
அந்த பிரணவத்தை சிவபெருமான் தன் காதால் வாங்கி கேட்குறார். அதனால் சிவனுக்கே குருநாதர், சிவகுருநாதரான முருகப்பெருமான். பழனி மலை வீற்று அருளும் வேலா, வேல் கையில் தாங்கியிருக்கிற முருகப்பெருமான் அங்கே பழனி மலையில் வீற்றிருந்து அருளும் வேலா அப்படிங்கிற அந்த பழனி மலையில் மலைக்கு மேலே இருக்கிற முருகன் போகரால் வடிவமைக்கப்பட்ட பாலதண்டாயுத பாணி. கீழே இருக்கிற ஸ்தலம்தான் ஆவினன்குடிங்கிற ஸ்தலம்தான் அத்தனை க்ஷேத்திரம். அதாவது ஆறுபடை வீட்டில் க்ஷேத்திரம், எந்த க்ஷேத்திரம் முக்கியமான க்ஷேத்திரம்னா அந்த மலைக்கு கீழே இருக்கிற திரு ஆவினன்குடி அப்படிங்கிற முருகப்பெருமான் தான் ஆறுபடை வீட்டு முருகனா. அறுபடை வீட்டில் ஒரு மூன்றாவது படை வீடான முருகனாக இருக்கார். அப்படி மேலும் மலைக்கு கீழேயும் முருகன் இருக்கார், மலைக்கு மேலேயும் இருக்கார். பழனி மலை வீற்று அருளும் வேலா, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே. எல்லா தேவர்களையும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சூரபன்மன், இந்திரன், அக்னி, வாயு, வருணன் இத்தனை பேரையும் சிவபெருமானுடைய அருளால் அவர்கிட்ட தபஸ் பண்ணி அவர்கிட்ட வரம் வாங்கி, இந்த அசுரர்களாக இருந்தவாள்லாம் யார் அப்படின்னா எல்லாருமே சிவபக்தர்கள். ஆனால் குணம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் துன்பம் விளைவிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டான். தேவர்களை எல்லாம் சிறையில் விடுறது, அடைக்கிறது, எல்லாரையும் துன்புறுத்துறது. அவள்லாம் பிரார்த்தனை பண்ணுறா, எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு தெய்வம் வேணுமே அப்படின்னு. சிவபெருமான் சொல்கிறார், என்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமான் தோன்றுவார். 6 முகத்தோட ஒரு குழந்தை தோன்றி, அந்த குழந்தை இந்த அசுரர்களையெல்லாம் வென்று உங்களையெல்லாம் சிறை மீட்டு அவளை ஜெயிச்சு உங்களையெல்லாம் சிறையிலிருந்து விடுவிப்பார் அப்படின்னு முருகப்பெருமான் வரப்போறாருங்கிறத சிவபெருமானே தன்னுடைய வாக்குனால சொன்னவர். இந்த அசுரர்கள்லாம் என்ன ஒரு வரம் வேண்டின்னு இருக்கா அப்படின்னா, எங்களுக்கு சாவே வரக்கூடாது மற்றவாளால், ஆனால் உன் அம்சம் உடைய உன்னால் எங்களுக்கு மரணம் ஏற்படட்டும்னு சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வரம் கொடுத்து அனுகிரகம்தான் பண்ணுவேனே தவிர யாரையும் சம்ஹாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் தேவர்களுக்கோ மக்களுக்கோ ஏதாவது தொந்தரவு செய்து பக்தர்களுக்கு தொந்தரவு பண்ணால் என்னுடைய அம்சத்திலிருந்து ஒருத்தர் வருவார், அவன் வந்து உங்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணுவான்னு சொல்லி இந்த வரம் அப்படி. சிவாம்சமுடைய ஒரு புத்திரன் வந்து அவரை வம்சத்தில் வந்து சிவனுடைய குழந்தையாகவே வந்து இந்த அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணுறார். அசுரர் கிளைவாட்டி மிக வாழ, அசுரர் கிளை அப்படின்னு சொல்லப்படுற அசுரர்களுக்கு பின்னாடி வர்ற அத்தனை வம்சத்தில் வர்ற அத்தனை அசுரர் அத்தனை பேரையும் வாட்டி, அமரர் மிக வாழ சிறை மீட்ட பெருமாளே. வாக்கியம் அப்படி இருக்கு, மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே. அப்படி தேவலோகத்தில் இருக்கிற இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்காக அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணி சம்ஹாரம் பண்ணி அமரர்களான தேவர்களை எல்லாம் மீட்டு அனுகிரகம் பண்ணுற பெருமாளே, உன்னுடைய நாமத்தை எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கணும், எங்களுக்கெல்லாம் இகபர சௌபாகியம் எல்லாத்தையும் நீ அருள வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறதாக இருக்கிற பாடல். முருகப்பெருமானுடைய நாமம் தான் உயர்ந்தது. முருகான் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய், பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ எண்குண பஞ்சரனே அப்படின்னு முருகப்பெருமானுடைய நாமத்தை நான் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கணும். நாம சங்கீர்த்தனம் தான் இறைவனுக்கு ரொம்ப பிரீத்தியானது. இந்த கலியுகத்தில் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பெரிய பூஜையோ தபசோ தியானமோ எதுவும் பண்ண முடியாது. இறைவனுடைய நாமத்தை நன்னா சொல்லலாம். தியானம் ஜபம்லாம் இன்றியமையாதது, முக்கியமானது. ஆனால் அதெல்லாம் தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது. ஆனால் நம்ம என்ன அப்படின்னா, நடந்தாலும் முருகன் நாமத்தை சொல்லலாம், படுத்துகிட்டே இருந்தாலும் முருகன் நாமத்தை சொல்லலாம், சாப்பிட்டுட்டு இருக்கிற போதும் முருகன் நாமத்தை சொல்லி தியானம் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
அப்படி என்னென்னலாம் செய்கிறோமோ, உட்கார்ந்தாலும் முருகன் நாமத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம். அப்படி எது செய்தாலும் முருகா முருகா முருகான்னு செய்கிறது என்ன அப்படின்னா அது நாம சங்கீர்த்தனம் தான், நாம ஜபம் தான். அதுதான் இன்றியமையாதது, அதுதான் கலியுக தர்மமே. இந்த கலியில யுக தர்மம் என்ன அப்படின்னா நாம சங்கீர்த்தனம். அது செய்யறது எவ்வளவு உயர்ந்தது, அது எப்படி இகபர சௌபாகியம் அத்தனையும் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதாக இருக்கிற இந்த பழனி திருவாவினன்குடி திருப்புகழ் இந்த கருத்தில் எடுத்துட்டு இன்றைக்கி அனுபவித்தோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம்பெல்லாம் எதை விடணும்னா, முதல் நாள் காமத்தை விடணும். காமம் மோகம், காமம் மோகம் லோபம் மதம் ஆச்சரியம். ஏதாவது நமக்கு வேணும் அப்படின்னா அது மேலே ஒரு ஆசை, அது அது கிடைக்கலைன்னா என்ன அப்படின்னா கோபம். அது கோபம் வந்துடுது. நமக்கு ஏதாவது கோபம் எதனால் வருது அப்படின்னா ஏதாவது எதிர்பார்ப்பு நமக்கு நடக்கலைன்னா கோபம் வருது. அந்த சினம் அப்படிங்கிறதையும் விடணும். அது 2வது நாள். காமத்தை விட்டது போல் இங்கே எதை விடணும் அப்படின்னா கோபத்தை விடணும். நம்ம எதுவேலையோ விருப்பம் ஏற்பட்டு அது கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்ம சினப்படுறோம் இல்லையா, அதெல்லாம் விட்டுடணும். இந்த 6 அவகுணங்களையும் விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு சித்த சுத்தி ஏற்படும். நம்மளுடைய சித்த சுத்தி ஏற்பட்ட ஹிருதயத்துக்குள்ள முருகப்பெருமான் தானே வந்து உட்காந்துருவார். அப்படி யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் தர்மம் பண்ணாமல் எல்லாத்தையும் எனக்கே வேணும்னு எடுத்துட்டு எதுவும் கிடைக்கலனா கோபம் படுற அந்த அவகுணம் இருக்கு இல்லையா, அதை விட்டு முருகப்பெருமானுடைய திருவடியை அவன் நாமத்தை சொல்லி சொல்ல சொல்ல இந்த அவகுணங்கள்லாம் போயிடும். அப்படி இந்த 2வது நாள் ஸ்கந்த சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி ஒரு அல்ப ஆகாரம் எடுத்துட்டு, பக்தர்கள் எல்லாம் எப்படி இருக்கான ஒவ்வொரு ஆலயத்திலையும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டா, ராத்திரி மட்டும் ஏதோ ஒரு பாலோ பழமோ சாப்பிட்டு இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிப்பா, முருகப்பெருமானுடைய தரிசனம் பண்ணி. அப்படி பாக்கியம் பெற்ற பக்தர்கள் எல்லாம் சஷ்டியில் விரதம் இருந்து பரிபூர்ண கிருபையை முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கிருபையை அடையிறா. அப்படி சஷ்டியில் விரதம் இருக்க, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் முருகனுடைய அருளால், சத்புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதெல்லாம் இந்த சஷ்டி விரதத்துடைய பலன். இதெல்லாம் இந்த பலன்களெல்லாம் பெறத்துக்கு இகபர சௌபாகியத்தை பெறத்துக்கு முருகப்பெருமானுடைய திருவடியை இந்த 2வது நாள் ஸ்கந்த சஷ்டி உற்சவத்துடைய 2வது நாள் முருகப்பெருமான் திருவடியை வணங்கி அவனுடைய பரிபூர்ண அருளை வேணும்னு பிரார்த்தனை பண்ணணும். 6 தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேள் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.